கர்த்தருக்கு சோத்திரம். இந்த நாளில் கூட உங்கள் சபைக்கு வரும்படியாக கர்த்தர் தந்த கிருபைக்காக நான் ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். நான் கூட ஹரியானா மாநிலத்தில் கடந்த 10 வருடங்களாக நாங்கள் ஆண்டவருடைய பணியை செஞ்சுட்டு வரோம். எனக்கு திருநெல்வேலி, இவங்களுக்கு விருதுநகர். ஸோ ஆண்டவருடைய அழைப்பை நாங்கள் பெற்று ஹரியானா மாநிலத்துக்கு நாங்கள் போனோம். ஹரியானா மாநிலம் டிஸ்பிளே ஆகுது. ஹரியானா மாநிலம் நல்ல ஒரு செழிப்பான மாநிலம். ஹரியானா, பஞ்சாப் அங்கெல்லாம் நல்ல விவசாயத்தில் நல்ல செழிப்பான பகுதி. அது மாதிரி மிகவும் குறைந்த கிறிஸ்தவர்களோட எண்ணிக்கை இருக்குது. 0.1% கூட இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப கம்மியான கிறிஸ்தவங்களை கொண்ட மாநிலம். அதே மாதிரி ரொம்ப அநேக விக்கிரக கட்டுகள், அநேக பாபாக்களை வணங்குற அந்த மாதிரி காரியங்கள் அநேகமாக காணப்படுது. ஹரியானாவில் 28 மாநிலங்கள் இருக்குது. 6000க்கும் அதிகமான கிராமங்கள் இருக்குது. 20-30 கிராமம் சேர்த்து ஒரு சபை கூட நம்ம அங்கே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர்னா யார், இயேசுனா யாருன்னே தெரியாத அநேக மக்கள் இருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட ஈசு மசி, இந்தியில் ஈசு மசின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா யார் அப்படின்னு கேட்பாங்க. ஈசு மசி எங்கே, உங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் அவகிட்ட சொன்னேன், நாங்கள் கிறிஸ்தவங்களா அப்படின்னா என்ன, சர்ச்சா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி, எந்த ஒரு சர்ச்சுன்னா என்னன்னு தெரியாது, கிறிஸ்தவங்கன்னா என்னன்னு தெரியாது, இயேசுனா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு வாட்டி கூட இயேசுங்கிற நாமத்தை தெரியாமல் எத்தனையோ 1000 மக்கள் அந்த ஹரியானாவில் இருக்காங்க. ஆண்டவர் நான் சோத்தரிக்கிறேன். அந்த இடத்துக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு போனார். நிஜமாக அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களுக்கு தெரியும். வட இந்தியாவில் எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டம் வருதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு அங்கே நாங்கள் போனோடனே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு அங்கே உள்ள லாங்குவேஜ். ஏன்னா அந்த ஹிந்தி பாஷை படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அந்த பாஷை தெரியாமல் நிறைய பேர் எங்களை ஏமாற்றிருக்காங்க. நிறைய நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம் ஹிந்தி தெரியாமல். அது மாதிரி நமக்கு வீடு கேட்டால் தரமாட்டாங்க. நீங்கள் யார், என்ன ஜாதி அப்படிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் கிறிஸ்டின், அவங்க கிறிஸ்டின்னா என்ன நினைப்பாங்கன்னா ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க, அந்த மாதிரி நிறைய நினச்சி வீடு கூட எங்களுக்கு தரமாட்டாங்க. அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள், போராட்டங்கள் அதெல்லாம் இருந்துச்சு. அது மாதிரி லாக்டவுனுக்கு அடுத்த வருஷம், லாக்டவுன் நடக்கும்போது ஒரு வருஷத்தில் மட்டும் நாங்கள் 7 வாட்டி வீடு மாற்றினோம். 6 வாட்டி நம்ம சபையை ஒவ்வொரு இடமா மாற்றி ஏன்னா ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இப்போ இடையில கூட அந்த RSSகாரங்க எங்களை அடிக்க அந்த நேரம் நாங்கள் வீட்டில் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் எங்களை பாதுகாத்தார். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலும் ஆண்டோடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை தந்தார். முதலாவது கூட நாங்கள் ஹரியானா மாநிலத்தில் நாங்கள் சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம போனோடனே பெரியவங்களை நம்ம பார்த்து பேச முடியாது, யாரும் நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதனால் ஒவ்வொரு கிராமமாக போய் நாங்கள் முதல்ல சண்டே ஸ்கூல் ஆரம்பித்தோம். அங்கே உள்ள கல்வி நிலைமை எப்படின்னா நம்ம ஒரே மாதிரி இருக்காது. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் பிள்ளைங்க படிப்பாங்க. ஆனால் என்ன சொல்ல, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சரியாக டீச்சர் வரமாட்டாங்க. ரொம்ப கல்வியில் பின்தங்கிய மாநிலம், கல்வியில் பின்தங்கிய கிராமங்களுங்க. அப்போ நாங்கள் சண்டே ஸ்கூல் நடத்திட்டு இருந்தோம். அதுக்கடுத்து நாங்கள் நினச்சோம், அப்போ இந்த பிள்ளைங்க படிக்க கூட தெரியல இந்த பிள்ளைங்கன்னு சொல்லி நம்ம டியூஷன் மினிஸ்ட்ரி ஆரம்பிப்போம்னு டியூஷன் ஆரம்பித்தோம். சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி, டியூஷன் மினிஸ்ட்ரி, அப்படி ஒன்றா ஆரம்பித்தோம். அதே மாதிரி இப்போ 5 கிராமத்தில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க 150 பிள்ளைங்க நம்ம கரத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்ம தந்திருக்காங்க. ஆண்டவர் நம்ம சோத்தரிப்போம். அந்த பிள்ளைங்கள நல்லா அவங்க இப்போ படிக்க முடியாத பிள்ளைங்களை ஸ்கூல் சேர்த்து விடுறது, அது மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு டியூஷன் நடத்துறது, அந்த பிள்ளைங்களை இன்னும் எப்படி நல்வழிப்படுத்தலாம் அப்படிங்கிற ஊழியத்தை நம்ம ஹரியானா மாநிலத்தில் செஞ்சிட்ருக்கோம். இதுக்காக அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஜெபிச்சுக்கோங்க. அடுத்து கூட வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் பண்ணும்படியாக ஆண்டவர் ஒரு தரிசனத்தை எங்களுக்கு தந்தாங்க. கடந்த 2 ஆண்டுகளாக வாலிபர்கள் மத்தியில் நம்ம சும்மா போய் கூப்பிட்டா கூட எந்த பசங்களும் வரமாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சண்டே ஸ்கூல் நம்ம 10 வருஷமாக பண்ணுறதுனால நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து கொஞ்சம் இப்போ ஸ்கூல் 10th 12th படிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. அதனால் யூத் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி வருஷத்துக்கு 4 கேம்ப் வைக்கணும்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். அதே மாதிரி இந்த போன வருஷத்தில் மட்டும் 5 யூத் கேம்ப் நடத்த ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. ரொம்ப கஷ்டமான பகுதி தான், ரொம்ப ஆண்டவர்னா யாரும் தெரியாத பகுதி தான். ஆனாலும் நம்ம யூத் மீட்டிங்கை அந்த பிள்ளைங்க அநேக சாட்சிகள் அந்த பிள்ளைங்க மதில் கேட்க முடிஞ்சுது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக அவங்க விக்கிரக கட்டில் இருக்காங்க. இத்தனை வருஷமாக அவங்க தலைமுறையாக அவங்க அந்த
ஹிந்துவாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஆண்டரோட இயேசுங்கிற பேரை கேட்டு இயேசு அவங்க வாழ்க்கையில் கிரியை செஞ்சு வந்து இப்போ அந்த யூத் மீட்டிங் வந்தப்புறம் நிறைய நாங்கள் வந்து சாட்சிகள் கேட்டோம். அதுக்காக ஆண்டவரை சோத்தரிப்போம். அதுக்கடுத்து வந்து இப்போ லாஸ்ட்டாக 5 கேம்ப் நாங்கள் யூத் மீட்டிங் வச்சுட்டோம். அதுக்கடுத்து அதிலே சில பிள்ளைங்க ஊழியத்துக்கு வந்து வாஞ்சியாக இருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக நாங்கள் வச்ச கேம்பில் 35 பிள்ளைங்க தங்களை வந்து பகுதி நேரமாக ஊழியம் பண்ண அர்ப்பணித்தாங்க. அது வந்து நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஆண்டோடைய கிருபை, ஆண்டவர் வந்து அந்த பிள்ளைங்க மனசில் பேசி இன மக்களுக்கு தாங்களே சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு. அவங்க கிராமத்தில் தண்ணி வசதி கிடையாது, கரண்ட் வசதி கிடையாது, படிப்பில் ரொம்ப பின்தங்கிய நிலைமை தான். இன்னும் அவங்க உடம்பு சரியில்லைன்னா பாபாவை தான் பார்க்குறதுக்கு போவாங்களே தவிர ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க. பாபா வந்து அவங்க சூடு போடுறது இல்லை இது பண்ணு அது பண்ணு சொல்லி அவங்க அங்கங்கே அலைய வைக்கிற அந்த மாதிரி இருக்கிற கிராமத்து பிள்ளைங்க தங்களுடைய ஊழியத்துக்காக தங்களை அர்ப்பணிச்சிருக்காங்க. அதுக்காக ஆண்டவரை சோதரிப்போம். இந்த மாதிரி யூத் மினிஸ்ட்ரி அப்புறம் சீஷத்துவ பயிற்சி இதெல்லாம் நடத்துறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சுட்டு வராங்க. அது மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய சபை 2 இடத்துல நம்ம வந்து சண்டே ஆராதனை பண்ணிகிட்ருக்கோம். அங்கேயும் ஆண்டவர் நமக்கு மக்களை தந்திருக்காங்க. நிஜமாக நாங்கள் யாருன்னே தெரியாட்டாலும் அங்கே அவ்வளோ எங்களை வந்து சொந்த குடும்பமாக நினைக்கிற அப்படி நல்ல விசுவாசிகள் ஆண்டவர் தந்திருக்காங்க. அதுக்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். நீங்கள் உங்கள் சபையாக கண்டிப்பாக வாங்க, ஹரியானா ஃபீல்டில் வந்து பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இன்னும் அதுக்காக ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்கள் ஹரியானா ஊழியத்திற்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிறீங்க. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவங்க சொன்னாங்க 35 பேர் இப்போ பகுதி நம்ம ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லும்போது கீழே இருந்து யாரும் கையும் தட்டலை, ஒரு ஆமேன்னு சொல்லலை, அல்லேலூயா சொல்லலை. ஏன் தெரியுமா? காரணம் தெரியுமா? நம்ம ஊரில் முக்கு சபை இருக்குது. நீங்கள் பார்க்காத ஊழியக்காரன் கிடையாது, பார்க்காத போஸ்டர் கிடையாது. இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது, நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. ஆனால் 35 ஊழியக்காரங்க பகுதி நேரமாக ஒப்பு கொடுக்குறாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு கூட சின்னதாக இருக்கலாம், நார்த் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு காரியங்க. ஆமேன், அல்லேலூயா. தயவு செய்து இந்த மாதிரியான காரியங்களுக்கு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமேன். ஆமாம். ஏன் அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து மிஷினரிகள் வந்து இங்கே வந்தாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது நிப்பாட்டிட்டாங்க. இங்கே உள்ள ஆட்கள் எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் நார்த்து நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மேப்பு இருக்குது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல், ஜம்மு காஷ்மீர் இங்கிட்டலாம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஊழியக்காரங்களை நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரேராக இருக்கும். ஒரு விசுவாசியை இந்த நம்ம ட்ரெயினில் நீங்கள் போனீங்க உங்களுக்கு தெரியும், ஆந்திரா வரைக்கும் ஓரளவுக்கு ட்ரெயினில் போகும்போது சபையை நீங்கள் பார்த்துருவீங்க. ஆந்திராவுக்கு அப்புறம் நீங்கள் ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது ஒரு சபையை காட்டிருக்கு நான் பார்க்குறேன். ஒரு சபையை கூட உங்களால் காட்ட முடியாது. 1000 முறை இயேசுவின் பேரை நாம் உச்சரிக்கிறோம், 1000க்கும் மேலாக அவருடைய இயேசுவுடைய வார்த்தைகளை நம்ம கேட்குறோம். ஒரு முறை கூட கேட்காத கிராமங்களும் கேட்காத மக்களும் அறிவிக்காத மக்களும் இன்னும் இருக்கிறார்கள். சபை தாமதிப்பது ஏன்? சபை தாமதிப்பது ஏன்? விசேஷமாக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நாங்கள் வந்து எமிட் மிஷன் அந்த ஒரு நேமை வச்சு நாங்கள் நார்த் இந்தியா ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எமிட் அப்படின்னா அனுப்புன்னு அர்த்தம். EMIT, இவாஞ்சலிக்கல் மிஷனரி இம்பீரியல் ட்ரம்ப். அதுக்கு சுருக்கமாக அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா அனுப்பு அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்த கர்த்தர் கொடுத்தாரு. அதை வச்சு நாங்கள் ஹரியானாவில் வந்து ஒரு 12 ஆண்டுகளாக குடும்பமாக சேர்ந்து கர்த்தருடைய பணியை செய்து கொண்டு வருகின்றோம். அடியனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் பாஸ்டர் ஐயாவுக்கும் ஒரு பாஸ்டர் அம்மாவுக்கும் நான் கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு சில காரியங்களை நம்ம பேச போகிறோம். கடந்த ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன் பேசுவதற்கு. அங்கே சபையில் வந்து நான் ஒரு கேள்வி கேட்டேன். அதே கேள்வி இங்கேயும் கேட்பேன், நீங்கள் அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். ஆமேன். எல்லோரும் பேசுவோம், ஓகேவா? நல்லா பேசுவோம். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் இந்த 6 மாதத்தில் எத்தனை பேருக்கு இயேசுவை தெரியாதவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருக்கீங்க? ஒரு 10 பேர் சொல்லியிருப்பீங்க. யாராவது ஒரு 10 பேர் சொல்லியிருக்கேன்றது 6 மாதத்தில் அப்படின்னு சொல்கிறோம். கைகளை உயர்த்துக்க பார்ப்போம். உங்கள் கையை நான் பார்க்க விரும்புகிறேன். ஆமேன். 10 பேர் சொல்லியிருக்கீங்க. 10க்கு மேலே, 10க்கு கீழே 5 பேர் இல்லை, பாஸ்டமாக வேண்டாம், நீங்கள் நம்ம விசுவாசிகள் 5 பேர், 4 பேர், 4 பேர் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் 3 பேர் கையை தூக்குவோமா வேண்டாமா? நம்மளுடைய ஆத்மா பாரு இங்கே தாங்க இருக்குது. நீங்கள் ஜெபிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஜெபிக்கிறது வேத வாசிக்கிறது. எனக்கு நான் ஜெபிக்கிறேன்.
நான் ஆவியில் வளரணும், நான் பலப்படணும், நான் பாவத்தை மேற்கொள்ளணும். ஆனால் இன்னொரு ஜெபம் வந்து நான் எவ்வளவுக்கு நம்ம ஜெபிக்கிறோமோ அவ்வளவு இயேசுடைய இருதயத்தை, இயேசுடைய வலியை, இயேசு கிறிஸ்து எதற்காக அழுகிறார், அவருடைய பாரம் என்ன என்று சொல்லி நம்மளால் புரிய முடியும். எவ்வளவு நம்ம ஜெபிக்கிறோமோ நாம் பலப்படுவது மாத்திரம் கிடையாது, அவர் இருதயத்தில் என்ன இருக்குது, அவர் உங்களையும் என்னையும் எதற்காக தெரிந்து கொண்டார் என்று நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். ஆத்தும ஆதாயம் பண்ணாத நீங்கள், ஒரு நபரு கூட இயேசுவை சொல்லாத நீங்கள் எப்படி வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போக முடியும்? ஜெபிக்கிறதுனால மட்டும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டால் பரலோகம் என்ன பண்ணுமா? நீங்களும் நானும் சபைக்கு வர்றதுனாலையோ, காரு, பைக்கு, வீடு, வாசல், சொத்து, சுகம் இதெல்லாம் நம்ம வந்ததுனாலையோ தேவநாமமோ பரலோக ராஜ்யம் ரெண்டாவது. ஆனால் ஒரு பாவி ரட்சிக்கப்படும் போது அந்த பாவிக்கு நீங்களும் நானும் நற்செய்தியை சொல்லி அவன் ஆலயத்துக்கு வந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே பாவியாகிய என்மேல் நீர் கிருபையாயிரும் என்று சொல்லும்போது அப்பொழுது தேவ ராஜ்யம், தூதர்கள் எழுந்து நின்று அவர்கள் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. சபைக்குள்ள இருக்கிற இன்னைக்கு ஒரு பயம் இதுதான். பவுல் இப்படியா சொல்றாரு. என்ன சொன்னார் பவுல்? சொன்னாரு, நான் பசியா இருந்தேன், நான் பட்னியா இருந்தேன், தாகமா இருந்தேன், நிர்வாணமா இருந்தேன், அடிக்கப்பட்ட, உதைக்கப்பட்ட, எல்லாம் பண்ணினேன். ஆனாலும் சபையை குறித்து எனக்கு எப்படி இருக்குதா? ஒரு கவலை இருக்கு. சபையை குறித்து சந்தோஷப்படணும்ல அவரு. பவுல் வந்து அநேக சபையை உருவாக்கி இருக்கிறாரு, அநேக ஆட்களை தேவனுக்காக எழுப்பி இருக்கிறாரு. அவர் சபையை உண்டாக்குனதுனால சொல்லணும், நான் சபையை உருவாக்குனதுனால சந்தோஷப்படுகிறேன் அப்படி சொல்லல. அநேக சபையை குறித்து என்னுடைய கவலை நாளுக்கு நாள் பெருகுகிறது. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, சபை எதற்காக தேவன் முன் குறித்தாரோ அந்த திட்டத்தையும் அந்த நோக்கத்தையும் சபை இன்று மறந்து விட்டது. சபை இன்று, ஆமாவா இல்லையாங்க? ஏன்னா நீங்கள் நற்செய்தி நீங்கள் சொல்லாத போது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நற்செய்தி நம்ம சொல்லலை பார்த்தீங்களா? அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து எதற்காக தேவன் உங்களை முன் குறிச்சாரு, எதற்கு தேவன் உங்கள் குடும்பத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்டாரு, அந்த இது நம்ம என்ன பண்ணிட்டோம்? சபை இன்னைக்கு மறந்தே போயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவர்கிட்ட பாட்டு பாடுறோம், ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டீரே நன்றி. ஒன்றை தெரிந்து கொண்டார்ல, உன் குடும்பத்தில் இருக்குதுல்ல, குடும்பம் இருக்குது. அப்படியே நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்போ நம்ம மேலே ஜம்மு காஷ்மீர் இங்கிட்டலாம் நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு நான் எவ்வளோ சொன்னாலும் புரியுமே தெரில, போய் பாருங்கள். அந்த ஒரு ஆத்துமாக்கு நீ இயேசுவை சொல்லும் பார்த்தீங்களா, அந்த ஆத்துமா இயேசுன்னு யாரும் கூட கேட்பாங்கள்ல, அப்போ அவர் இயேசுவை முறையாக உங்கள் வாயில் கேட்குறாங்க. உங்கள் வாயில் அவன் இயேசுடைய வார்த்தையை கேட்டு அவரும் இயேசுவை பேரை சொல்கிறாரு பார்த்தீங்களா, அப்போ தான் தேவன் நாமம். நீங்கள் பல முறை நம்ம எவ்வளோ தான் இயேசுவை கூப்பிட்டாலுமே, ஒருவன் இயேசுவை கூப்பிடும்போது, பாவி இயேசுவை கூப்பிடும்போது பரலோக ராஜ்யம் உங்கள் நிமித்தமாக மிகுந்த சந்தோஷப்படும். ஆமேன். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா. ஆமேன். நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம்? நற்செய்தி சொல்ல நான் சொல்கிறது அப்படியே சொல்லுவீங்களா? அப்படியே சொல்லுவீங்களா? आज से, हिंदी சொல்லுவோம், आज से मैं एक आदमी को सुसमाचार सुनाऊंगा, बचाऊंगा. ஆமேன். இன்னைக்கிலிருந்து ஒரு ஆத்துமாவுக்கு நான் சுவிசேஷம் சொல்லுவேன், அவர்களை காப்பாற்றுவேன். ஆமேன். அதான் பவுல் சொன்னார், என் மேல் விழுந்த கடமையா. அவர் தான் அப்படி சொல்லியிருக்கிறார். அழகாக பாஸ்டர் கூட சொன்னாங்க, அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் இருக்கிறாங்க, வேலையாட்கள் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களா, 100 நாட்கள் வேலை செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? 100 நாட்கள் வேலைக்கு போகிற ஆட்களை பார்த்தீங்க அப்படின்னா, அங்கிட்ட பைக்கில் போகும்போது பார்த்தது 100க்கு அங்கே ஒரு 50 இருக்காங்க வச்சுக்கோங்களேன். 50 பேருமே வேலை பார்க்க மாட்டாங்க. ஒரு 4 பேர் வேலை பார்ப்பாங்க, 4 பேர் மண்முட்டி கையில் வச்சுருப்பாங்க, 4 பேர் ஓரமாக உட்காந்துருப்பாங்க. சபை இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. சபைக்கு வந்துட்டோம், எல்லாருமே கர்த்தருடைய பணிக்கு தான் வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் என்ன பண்ணியிருக்கேன் நான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன் அல்ல சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். ஆனால் சபை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, உட்காந்து ஜெபம் வேதம், ஜெபம் வேதம். இதற்கும் மேலாக ஒரு பெரிய ஒரு காரியம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்று எடுத்து வாசியுங்கள். என்னுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் அதிகாரம் 16 வசனம்
3 முதல் 5 வரை வாசிப்போம். சரி, நீங்கள் கரெக்டாக வாசிக்கிறீங்க. 3:5. அடுத்து 4ஆம் வசனம். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். ஆகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதல் பலனாகிய என் பிரியமான எப்பனத்தை வாழ்த்துங்கள். இங்கே அழகாய் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஒரு குடும்பத்தை குறித்து பவுல் சொல்கிறாரு. இந்த குடும்பம் வேறு வேறு இனத்தை சேர்ந்தவர்கள் என்று நமக்கு அடுத்த வசனம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை குறித்து ஆண்டவருடைய வேத கர்த்தருடைய பசுத்தவானாகிய அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாப்புல, இந்த குடும்பம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, என்ன காப்பாற்றுவதற்கு அவர்கள் தங்கள் பிராணனை என்ன பண்ணாங்களா, தங்கள் பிராணனையும் கொடுத்தார்கள். அது மட்டும் கிடையாது, இந்த புது குடும்பம் அவங்க வீட்டில் ஒரு ஜெப கூட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். இந்த குடும்பம் நற்செய்தி சொல்வதில் ஆர்வமாக இருந்துச்சு. இந்த குடும்பம் பவுலுக்கு உடன் வேலையாட்களாக இருந்தாங்க. இந்த குடும்பம் ஊழியர்களுக்கு பவுலுக்கு துணையாக இருந்தாங்க. இந்த குடும்பம் சபைக்கு உண்மையாக இருந்துச்சு. இந்த குடும்ப வீட்டில் தான் தேவனுடைய ஆலயமும் சபையும் ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த பவுல் இந்த குடும்பத்தை முதலையாக பார்த்துட்டு சொல்லுவார், இந்த குடும்பம் புது குடும்பங்க. இயேசுனா யாரு தெரியுமா என்னன்னு தெரியல, ஆனால் புது குடும்பம். நீங்கள் எடுத்துட்டு வாசிங்க. அப்போ அந்த வசனம் போட்டிருக்கோம், 18ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 18 1 முதல் 3 பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளர்களாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். இதில் நீங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குடும்பம் புது குடும்பம், ஆக்கில்லா பிரிஸ்கில்லா புது குடும்பம் உள்ள என்ட்ரி ஆறாங்க. இவர்கள் வேலையை அழகா பவுல் தெரிஞ்சு கூடாரம் பண்ற வேலை பார்க்குறாங்க. அதனால பவுல் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர்களோட தங்கி இருந்தார். தங்கி மட்டும்தான் இருந்தாரா, வேலை மட்டும்தான் பார்த்தாரா? அந்த குடும்பம் அவர் வேலை மட்டும் பார்க்கல, அந்த குடும்பத்துக்கு சொல்ல வேண்டிய நற்செய்தியை ஆக்கில்லாவுக்கும் பிரிஸ்கில்லாவுக்கும் பவுல் தெளிவாக சொல்லுகிறாரு. இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம் இன்னைக்கு உடன் வேலையாட்களா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் என்ன பார்த்து வச்சுக்கோங்களேன். பவுல் அவர் எந்த நோக்கத்துக்காக பிடிக்கப்பட்டிருந்தாரோ அந்த நோக்கத்தை ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்துக்கு அவர் செய்ய தவறவே இல்லைங்க. வேதம் சொல்லுகிறது, நாம் குடும்பமா இன்னைக்கு இங்க இருக்கிறோம் அப்படின்னா உங்க வீட்டில் ஒரு ஜெப கூட்டம் கண்டிப்பாக நடைபெற வேண்டும். உங்க வீட்டில் அருகாமல் இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள் அல்ல, இயேசுவை அறியாதவர்கள் உங்க வீட்டு ஜெப கூட்டத்துக்கு மாசம் ஒரு முறை நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். இங்க பவுல் தங்கி இருக்கும் போது அவங்க நற்செய்தியை சொன்னாரு. நற்செய்தியை சொன்னது மட்டும் கிடையாது, அந்த இருந்த இடத்துல இருந்து அவர் எங்கெங்கெல்லாம் போனாரோ இயேசுவை பத்தி வைராக்கியமாக, இயேசுதான் மெய்யான கடவுள் என்று ஒவ்வொரு மக்களுக்கும் பவுல் சொன்னாரு. பவுலுடைய வைராக்கியத்தை இந்த குடும்பம் பார்த்துச்சுங்க. ஒரு போதகருக்குள்ள வைராக்கியம், ஒரு போதகருக்குள்ள ஆத்துமா பாரம், ஒரு போதகருக்குள்ள ஜெபம், அப்படியே விசுவாசிகளையும் அது பற்றி பிடிக்க ஆரம்பிச்சு விடும். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா காரணம் மெயின் என்ன அப்படின்னா, இந்த பவுல் நற்செய்தி நான் சுமந்து செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டாரு. இதே பவுல் வேலையும் பார்த்தாரு, இதே பவுல் எல்லாத்தையும் பண்ணாரு, ஆலயத்துக்கு போனாரு, 6 நாட்கள் வேலையும் பார்த்தாரு, ஜெப
ஆலயத்துக்கு போய் அங்கேயும் இயேசுவை பற்றி பிரசங்கித்தாரு. திருஷ்டாந்தகமாய் பிரசங்கிதம் சொல்லுகிறதுங்க. வேலை மட்டும் பார்ப்பதற்காக இயேசு உங்களை என்னையும் முன்குறிக்கல. இன்னும் அழிந்து கொண்டு இருக்கிற எத்தனையோ கிராமங்களுக்கு, இன்னும் நற்செய்தியை சரியாய் புரிந்து கொள்ளாத எத்தனையோ கிராமங்கள் இன்றும் உண்டு. அந்த கிராமத்துக்கு குடும்பமாக நீங்களும் நானும் போக வேண்டும் என்று தேவன் உங்களையும் என்னையும் முன்குறித்து இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களை முன்குறிச்சதுக்கு என்ன முன்குறிச்சது ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஆலயம் கட்டப்படாத இடத்துல, இயேசுவின் பெயரை சொல்லாத இடத்துல நீங்களும் நானும் பிரவேசிக்கணும். உங்களுக்கு டவுட் வரலாம், என்ன பிரதர் நாங்க தான் போகணுமா, ஹரியானா மக்கள் போகக்கூடாதா, யூபி மக்கள் போகக்கூடாதா, டவுட் வரலாம். ஏன் நம்ம போகணும் அப்படின்னா, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ள இருக்கிற ஜெபம் வட மாநிலத்தில் ஊழியம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப கம்மிங்க. இப்போ நீங்கள் நானும் எப்படி ஜெபம் பண்ணுவோம், அழுது ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் நான் எப்படி ஜெபம் பண்ணுவோம், பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். பிசாசுடைய கிரிகளை கட்டி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அங்கே எத்தனை கிராமம் இருக்குதோ அந்த கிராமத்துக்குள்ள எந்த ஆவி கிரியை செய்யுது, எத்தனை ஒயின் ஷாப் இருக்குது, எல்லாத்தையும் அறிந்து நம்ம கட்டி ஜெபிக்கும் போது ஒரு மாட்டு ஆண்டு கொடுக்கிறார். அப்போ என்ன, சபை நாம் தமிழர்களாகிய நாம் எழுந்து செல்ல வேண்டும். ஆமேன். விசேஷமாக ஆக்கிலா பிரிஸ்கிலாவை போல குடும்பமாக என்ன பண்ண, குடும்பமாக ஊழியம் செய்வீங்களா? ஃபஸ்ட்டு டிக்கெட் போட்டுருங்க, எல்லாத்துக்குமே எல்லா ஊழியம் பண்ணிடுவாங்களாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜூன் மாதம் வெயில் அதிகமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் எத்தனை பேர் வரீங்க நார்த் இந்தியாவுக்கு? பிரதர் நாங்கள் அறிக்கையிட மட்டும் தான் இடுவோம், ஒன்லி வாயில் மட்டும் சொல்லுவோம், ஆனால் செயலுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பிரதர். அப்படிலாம் கிடையாது. எத்தனை பேர் வரீங்க சொல்லுங்கள் நார்த் இந்தியாவுக்கு? சுற்றுலா பார்க்க போவோமா? சுற்றுலாவுக்கு எத்தனை பேர் வரீங்க? டெல்லிக்கு போவோம், இந்தியா கேட்டு பார்த்துட்டு, வேறு என்ன இருக்குது தங்கிட்டு, தாஜ்மஹால் பார்த்துட்டு, செங்கோட்டை பார்த்துட்டு வருவோமா? பிரதர் நான் வரேன் பிரதர், 5000 டிக்கெட் நான் கொடுத்துறேன் பிரதர். ஊழியத்துக்கு மட்டும் கூப்பிடாதீங்க பிரதர், அடிச்சுட்டு வாங்க பிரதர். உங்களை யாரும் அடிக்கலாம் மாட்டாங்க. தேவ சித்தம் இல்லாமல் உங்கள் மேலேயும் என் மேலேயும் ஒரு பையன் கையை வைக்க முடியாதுங்க. ஒரு பையன் கூட உங்கள் மேலே என் மேலே கை வைக்க முடியாது. இத்தனை ஆண்டு நாங்கள் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களையும் அடிக்க வந்தாங்க. நாங்கள் ஒரு வீட்டில் அசாவாட்டி ஒரு கிராமத்தை ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மனைவி அங்கே இருந்து அந்த கிராமத்தில் தங்கியே ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே கிராமத்து மக்கள் நாட்கள் கூட ஆட்கள் அப்படியே பெருகிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேருந்து நாங்கள் என்ன இப்போ வீடை காலி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டோம். காலி பண்ணியிருக்கோம். அடுத்த 2 நாள் கழித்து அந்த வீட்டுக்கு எங்களை அடிக்கிறதுக்கு, என்னையும் மனைவியும் அடிக்கிறதுக்கு ஒரு 5 பேர் வந்திருந்தாங்க. வீட்டில் யாருமே இல்லை, வீட்டோட கதவை உடச்சி வெளியே ஒரு பெரிய பேனர் இருந்துச்சு, சர்ச்சுடைய பேனர். அந்த பேனர் எடுத்து தீ வச்சுட்டு அந்த மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இனிமேல் இந்த பிரதர் என்ன பண்ணக்கூடாது, இது ஒரு உள்ளே வரக்கூடாது. ஆனால் மக்கள் சொன்னாங்க, இல்லை அவர் எங்களுக்கு நல்லது தான் பண்ணார், எங்கள் பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுத்தார், அவர் எங்கள் பிள்ளைகளுக்கு நற்செய்தியை சொன்னார், எங்களுக்கு அவர் ஜெபம் பண்ணார் சொல்லி அந்த மக்கள் சொன்னாங்கங்க. நல்லா பார்த்து புரிஞ்சுக்கோங்களேன். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஆர்எஸ்எஸ் காரனாலும் சரி, பிஜேபி காரனாலும் சரி, இயேசுவை அறியாதவனாலும் சரி, இயேசுவை அறிந்தவனாலும் சரி, நம்ம மேலே கைகளை வைக்க முடியாது. ஆமேன், அல்லேலூயா. அதெல்லாம் என்ன பண்ண போகிறோம், அடுத்த ஆகஸ்ட் மாதம் நாம் எல்லாரும் சபையாக குடும்பமாக சேர்ந்து புள்ளி வச்சிருமா கம்மா போடுவோமா? சேர்ந்து என்ன முன்ன வரட்டுமா? நான் சேர்ந்து வட மாநிலத்துக்கு ஊழியம் செய்ய நீங்கள் காலை வைங்க போதுங்க. நீங்கள் காலை வச்சு ஜோம் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், உங்கள் கண்மையிலேங்க நீங்கள் இத்தனை ஆண்டுங்க ஜோம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஆவில் இருந்து ஜோம் பண்ணுறீங்க, உபவாசத்தோடு ஜோம் பண்ணுறீங்க பார்த்தீங்க, அதுக்கு வல்லமை எங்கே இருக்குன்னு தெரியுமா? நார்த் இந்தியா போனக்கப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும். நீங்கள் போய் ஜோம் பண்ணீங்க அப்படின்னா பிசாசு ஆடும். கடந்த நாட்களில் என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்போ, நம்ம விசுவாசி, நான் இங்கே ஊருக்கு வந்துட்டேன். நான் எங்கள் விசுவாசி 2 பேர் பைக்கில் போயிருக்கிறாங்க, ஒரு தெருக்குள்ள பைக்கில் போயிருக்கிறாங்க. ஒரு வாலிப பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்குது. அப்போ எல்லாரும் கூட்டம் கூடிருச்சு. இந்த 2 பேர் போனாங்க வாலிப பசங்க. அவங்க என்ன பண்ணி வண்டி நிப்பாட்டிட்டு என்ன பிரதர் ஆயிருக்கு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம், பிரதர் பேய் பிடிச்சிருக்கு சொன்னாங்களாம். இந்த 2 வாலிபர்களும் ஊழியர்க்கா நாய் அங்கே இல்லை, இவர்கள் கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. அந்த மெயின் ரோட்லேயே சொல்கிறீங்க அந்த பிசாசு ஆன அப்படி நின்று போயிடுச்சுங்க. ஆமேன்.
அந்த பிசாசுடைய கிரி அங்கே அழிக்கப்பட்டுருச்சு. நல்லா புரிஞ்சுக்கங்க. கொஞ்ச நேரம் ஜெபிக்கிற அந்த தம்பியால் கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார் அப்படின்னா, இரவும் பகலும் ஜெபிக்கிற நீங்கள், உபவாசத்தோடு ஜெபிக்கிற நீங்கள், உங்கள் வீட்டில் ஜெபிக்கிற நீங்கள், ஃபோனில் ஜெபிக்கிற நீங்கள், உங்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஆக்கிலா பிரிஸ்கிலா போல உங்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய விரும்புகிறாரு. அது எங்கே செய்வார் அப்படின்னா, எந்த இடத்துல இயேசுவின் பேர் கேட்கப்படாமல் இருக்குதோ, எந்த கிராமத்துக்குள்ள சபை இல்லாமல் இருக்கிறதோ, எங்க எதிர்ப்பு காணப்படுகிறதோ, அந்த பகுதியில் உங்களையும் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் ஆக்கில்லா பிரிஸ்கிலாவை போல கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கிலேருந்து ஒரு முடிவெடுக்க போகிறோம். ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன்? ஹரியானா மட்டும் இல்லை ஏசப்பா, யூபி, உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், ஹரியானா, இப்படி பல பகுதிகளை என்ன பண்ணுவேன் ஆண்டவரே, வருஷத்துக்கு ஒரு முறையாவது நான் அந்த பகுதிக்கு செல்வேன் என்று நாம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமேன். நீங்கள் சிஎஸ்சி மக்களை பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்முடைய பெந்தேகோஸ் மக்கள் சொல்லுவாங்க, சிஎஸ்சி காரனுக்கு என்ன இல்லை, ஆவியே இல்லை பிரதர். அங்கே ஆவியிலேயே சோம் பண்ண மாட்டாங்க பிரதர். நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த சிஎஸ்ஐ மக்கள் தான் குடும்பமாக சேர்ந்து, சபையாக சேர்ந்து, நண்பர்களாக சேர்ந்து வட மாநிலத்துக்கு இன்றைக்கி போகிறாங்கங்க. எத்தனையோ டீச்சர்ஸ் போகிறாங்க, வாலிப தம்பிமார்கள் போகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஆவியை பெற்றிருக்கோம், ஆனால் ஆத்ம பாரத்தை பெறலை. ஆவியை பெற்றிருக்கோம், ஆவியில் ஜோமனை தெரியும், நல்லா ஜோமனு அந்நிய பாசையில் நம்மளை மாதிரி ஜெபிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் ஆத்தும பாரம் நமக்குள் வெளியே போயிடுச்சுங்க. அந்த ஆத்தும பாரம் நமக்குள்ளே வரணும் அப்படின்னு எப்போ வரும் தெரியுமா? பவுலுக்குள்ள இருந்த அதே வைராக்கியம், பவுலுக்குள்ள இருந்த அதே எண்ணம், பவுல் சொன்ன ஒரே வார்த்தை, எப்படியாவது இயேசுவை மக்கள் அறியணும், அதற்கு நான் குப்பையானாலும் பரவாயில்ல, நான் என்னானாலும் பரவாயில்ல, என் மூலமாக கிராமங்கள் சந்திக்கப்பட வேண்டும், என் மூலமாக கிராமங்கள் நற்செய்தி செல்ல வேண்டும், என் மூலமாக ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல குடும்பங்கள் இயேசுவுக்காய் எழும்ப வேண்டும், அந்த குடும்பத்துக்குள்ள சபைகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுக்கு பவுல் வெறுமனையாக சொல்லலைங்க, இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுக்கு வேதத்தை குறித்து அப்படி தெளிவா சொல்லியிருந்தாரு. அப்பல்லோ என்ற ஒரு மனுஷனை பார்க்கிறாங்க, அவர் சபையில கர்த்தருடைய வார்த்தையை பேசுறாரு. யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்நானத்தை மட்டும் நம்பி இருந்தாரு. அந்த அப்பல்லோவை கூப்பிட்டு அப்பல்லோவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா சத்தியத்தை குறித்து பேசுவாங்க. வேதம் சொல்லுகிறது, அப்பல்லோ ஆல்ரெடி பைபிளை எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவும் அவருக்கும் தெரியாத அநேக காரியங்களை பவுல் கற்றுக் கொடுத்திருந்த, பவுல் மூலமாய் கற்றுக்கிட்ட அந்த வார்த்தை இந்த குடும்பம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. நம்மையில எத்தனை பேர் இங்க தெரியும் சொல்லுங்க பாப்போம். எவன் நம்ம ஜெபம் பண்ற சொல்லிடுவோம், வேத வாசிக்கிறத சொல்லிடுவோம், ஆனா எத்தனை ஆத்துமாக்கு ஆதாயம் பண்ணியிருப்போம், எத்தனை வசனம் உங்களுக்கு எனக்கு மனப்பாடமா தெரியும். இந்த தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் எத்தனை கிராமம் இருக்கு கேட்டா கூட உங்களுக்கு நிஜமாவே உங்களுக்கு தெரியாதுங்க. எத்தனை கிராமம் இருக்கு உங்களுக்கு தெரியாது, எத்தனை கிராமங்கள் நற்செய்தி செல்லாம இருக்குன்னு தெரியாது. கடந்த நாட்களில் பாஸ்டர் பேசி சொன்னாங்க, பிரதர் இங்க ஊழி இருக்குது, ஆனா நாங்கள் கிராமத்துக்கு போயிட்டு இருக்கும்போது பட்டுக்கோட்டை தானே, புதுக்கோட்டையா, அங்கே ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும் பிரதர், அங்கே போகிறோம் பிரதர், அங்கே எத்தனையோ அந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஊழியமே இல்லை பிரதர் சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஆனால் சபை இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யலை. சபைக்கு வருது, ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே வீட்டுக்கு நேராக போகும்போது சிக்கனை மட்டனை வாங்கிட்டு சமைச்சு சாப்பிட்டு நல்லா நம்ம தூங்கிடுவோங்க. சபை செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்களும் நானும் செல்ல வேண்டும். நீங்களும் நானும் யார் யாரெல்லாம் ஆவில ஜெபம் பண்றாங்களோ அப்போலோவை பார்க்கணும், அப்போலோவை சந்திக்கணும், அப்போலோ கிட்ட போகணும். அந்த அப்போலோவுக்கு சத்தியத்தை குறித்து நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆமேன். பைபிள் எத்தனை புஸ்தகம் இருக்குது? 56. பின்னாடி சவுண்ட் வரல, பின்னாடி சேரில் உட்காந்துருக்கீங்களா சவுண்ட் வர மாட்டேங்குது. நீங்கள் பாஸ்டர் மகளா? அப்போ தெரியும்ல. எத்தனை புஸ்தகம் இருக்குதுங்க பைபிளில்? சவுண்டா சத்தமா? 66 புஸ்தகம் இருக்குது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நில்லுங்க பாது எண்ணிக்கிறேன் பிரதர். எத்தனை இருக்குது பழைய ஏற்பாட்டில்? எத்தனை இருக்குது நீங்கள் சிஸ்டர் பின்னாடி சொல்லுங்கள். புதிய ஏற்பாட்டில்
27 வெரி குட். மஞ்சள் கலர் சட்டை பார்த்து அழகாக சொன்னீங்க, வெரி குட். 27 இருக்குது புஸ்தகம். தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம தான் அப்போலோ உருவாக்கணும். இன்னும் எத்தனையோ அப்போலோ இருக்கிறாங்க, இன்னும் எத்தனையோ கிராமம் இருக்குது. சபை சத்தியத்தை சரியாக புரியணுங்க. இந்த சபை வளரணும் அப்படின்னா, இந்த சபையில் ஆத்துமாக்கள் பெருகணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும்? வசனத்தில் உள்ள ஆழங்களையும் உள்ள வசனங்களையும் எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சபை வளர ஆரம்பிக்கும். அப்போதுதான் ஆத்துமா பாரத்தை தேவன் கொடுக்க ஆரம்பிப்பார். உங்கள் வீட்டில் என்னென்ன ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல உங்கள் வீட்டிலேயும் ஒரு ஜெப கூடுகை நடத்தப்பட வேண்டும். ஆமேன். பைபிளில் எஸ்தரை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த யூத குலம் அழியும் போது எஸ்தர் என்ன பண்ணாங்க? எஸ்தரும் தனியாக போனாங்க. ஒரு பெண்மணி தனியாக உள்ளே போனாங்க அந்த அரண்மனைக்குள்ளக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது எஸ்தரும் அவள் தாதிமாரும் என்ன பண்ணாங்களாம்? உபவாசம். ஒரு கிறிஸ்தவன், நல்ல கிறிஸ்தவன், சரியான கிறிஸ்தவன் எங்கே இருந்தாலும் ஆத்துமா ஆதாயம் செய்ய ஆரம்பிச்சிருவான். அந்த விதை எங்கே மண், எங்கே தண்ணியே இல்லாட்டாலும் அது முளைக்க ஆரம்பிச்சிடும். அந்த விதைக்கு பாதுகாப்பு யார் தராட்டினாலுமே அந்த விதை முளைக்க ஆரம்பிச்சு. எந்த விதை முளைக்க அப்படின்னா, சத்தியத்தை சரியாக புரிஞ்சிருக்கிற எஸ்தரை போல அவர்கள் எங்கே போனாலும் என்ன பண்ணாங்கன்னா, தாதிமார் அவள் சகோதரிகள் நண்பர்களை உருவாக்குனாங்க, நற்செய்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. சபையானது இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சபை இல்லாமல் நாம் சபையாக சேர்ந்து பல கிராமங்களுக்கு நாம் செல்ல வேண்டும், பல மாநிலங்களுக்கு சபையாக செல்ல வேண்டும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது நாம் குடும்பமாக சபையாக சென்று மிஷனரி பணியை செய்ய வேண்டுங்க. இன்னைக்கு பீகாரில் பார்த்துருப்பீங்க, ஜெம்ஸ் ஊழியம், அகஸ்டின் ஊழியத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அந்த ஊழியம் வளர்ந்து பலன் கொடுக்கிற காரணம் என்ன? ஆரம்ப நாட்களில் எத்தனையோ நபர்கள், வாலிபர்கள், குடும்பங்கள் இங்கிருந்து படித்து முடிச்சு ஒரு ஆண்டுக்காக அங்கே வேலைக்கு போனாங்க, ஒரு ஆண்டுகளுக்காக சுவிசேஷ பண்ணி சொல்ல போனாங்க, அங்கே ஜெபிக்க போனாங்க, டாக்டரா போனாங்க, டீச்சரா போனாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிருந்து ஊழியர்களாக வேலைக்கு சபைக்கு மடமானதுக்கு செல்லக்கூடிய ஆட்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு இந்த இது போதும் பிரதர், எனக்கு இந்த ஏசி ரூம் போதும், ஒரு சின்ன அறை எனக்கு போதும், என் குடும்பம் எனக்கு போதும் சொல்லி சபை தண்ணீர் தானே திருப்தி கொண்டு விட்டது. என்னைக்கு நல்லா புரிஞ்சுக்க, ஒரு ஆத்துமா நாம் என்னைக்கும் சபையாக ஆத்துமாவாக நமக்குள் திருப்தி என்ற ஒன்று வந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா, இன்னும் கிராமங்கள் காணப்படுகின்றன. 140 கோடி 7 லட்சத்துக்கு அதிகமான கிராமங்கள் இன்னும் இருக்குது. எத்தனையோ கிராமங்களுக்குள்ள சபை கர்த்தருடைய வார்த்தை செல்லல. ஒவ்வொரு சபையிலையும் பார்த்து நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சபையிலையும் 100கணக்கான விசுவாசி இருக்கிறாங்க. ஒரு விசுவாசி ஒரு கிராமத்தை தத்தெடுத்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்தியா என்னைக்கோ சந்திக்கப்பட்டிருக்கின்றோம். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஒரு கிராமத்தை தத்தெடுத்திருந்தோம் அப்படின்னா, நாம் இன்னைக்கு ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அதற்காக ஜெபிச்சிருந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு எத்தனையோ கிராமங்களுக்குள்ள நற்செய்தி ஈஸியாக போயிருக்கும். ஆனால் நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை. ஆனால் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா செய்தார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் சொல்கிறது, அவர்கள் எனக்காக தங்கள் பிராணனை என்ன பண்ணாங்களாம்? ஒப்பு கொடுத்தார்கள் அப்படின்னு அழகாக பவுல் சொல்கிறார். எப்பா, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டில் கூடுற சபையை வாழ்த்துங்கப்பா, அந்த குடும்பத்தை வாழ்த்துங்கப்பா. அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் ஐயா. ஒரு காலத்தில் வசனம்னா தெரியாமல் வந்தாங்க. ஆனால் அந்த குடும்பம் இன்னைக்கு என்ன பண்ணுச்சு? அப்போலோ கூட இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குடும்பத்தில் வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டம் நடக்குது. நம்ம வீட்டில் மாதத்துக்கு ஒருக்க நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபக்கூட்டம் வைக்க வேண்டும். ஜெபக்கூட்டம் உண்டா? ஃபஸ்ட்டு மாதம் அவங்க சொல்லுவாங்களா? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எப்போ பிரச்சனை வருமோ அப்போ சொல்லுவாங்க. எப்போ பிரச்சனை வருமோ அப்போ சொல்லுவீங்க, அப்போ ஜெபக்கூட்டம் வச்சிருவோம். அப்படி தானே? இப்போ சார் இந்த ஜூன் மாதம் வந்துருச்சு, பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலை, சரி வீட்டுக்கு வாங்க பாஸ்டர், ஜெபம் பண்ண வாங்க பாஸ்டர், ஆண்டு வழி திறக்கட்டும். வழி அடைத்ததே கர்த்தர் தான். எப்படி திறப்பாரு? அடைச்சதே கர்த்தர் தானே. உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா பாஸ்டர் கூப்பிட்டுவாங்க. அப்படி கிடையாது, பாஸ்டர் வாங்க ஒரு 4 ஆத்துமா ரசிக்கப்படணும், எங்கள் வீட்டுக்கு வாங்க பாஸ்டர், ஜெபம் பண்ண வாங்க பாஸ்டர், அப்படி சொல்லி பாருங்கள், மாறுங்க. சபை இன்னைக்கு என்னன்னு தெரில, நிறையா ஊழியக்காரங்க பேசி சபை சுத்தமாக செத்து போயிடுச்சு. இந்த 7 சபைக்குள்ளே இருந்த ஒரு குறை ஆசை. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுவார், எப்போ நீ உண்மையாக இருந்த, நீ நல்லா நீ ஜெபம் பண்ண, எல்லாம் பண்ண, ஆனாலும்
ஆனாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் ஆனாலும், மெர்சி நீ நல்லா நீ ஜோம் பண்ணுற ஆனாலும், பாக்கியலட்சுமி நல்லா நீ ஜோம் பண்ணுற ஆனாலும், அந்த வார்த்தையை கர்த்தர் நம்மை பார்த்து உபயோகித்தக்கூடாது. ஒரு நாள் அங்கே போகணும், அவர்கிட்ட போய் நியாயத்திற்கு முன்பதாக நிற்கணும், தனியாக போய் நிற்கக்கூடாது. அவர்கிட்ட போகும்போது 2 ஆத்துமாக்களை கொண்டு போகணும். ஆண்டவரே, எந்த காரியத்துக்கு நீங்கள் இந்த பூமிக்கு என்ன அனுப்புனீங்களோ அந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேன் ஏசப்பா. நான் காரு வாங்கினேன், பைக் இல்லை ஏசப்பா. அந்த கிராமத்துக்கு நான் நற்செய்தி சொல்லியிருக்கேன். உங்கள் பேரை 4 தலைமுறைகளில் 40 தலைமுறை வரைக்கும் உங்கள் பேர் ஞாபகப்படுத்தி வச்சுருக்கணுங்க. இன்றைக்கி எத்தனையோ மிஷினரி பேரை உங்கள் ஞாபகம் இருக்குது, ராக்லாட் ஞாபகம் இருக்குது, வில்லியம் கேரியர் ஞாபகத்தை வச்சுருக்கோம். எத்தனையோ மிஷினரி இங்கே வந்திருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் மிஷினரியுடைய பேர் தான் நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, வந்தவர்கள் ஒரு சிலர் வந்தவண்ணமாக திரும்பி போயிட்டாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் இங்கிருந்து சாதிச்சுட்டு போனாங்க. 40 பேர், நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், உங்கள் பேரை 40 தலைமுறை ஆனாலும் இந்த ஊர் மறக்கக்கூடாது, இந்த உலகம் மறக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் மூலமாக ஒரு பெரிய ஒரு காரியத்தை அசைவையும் கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்க வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. உண்மையாகவே சொல்கிறேங்க, கிராமம் சந்திக்கப்படாமல் இருக்குது. நாங்கள் எங்கள் டீமில் இருக்கிற பசங்க இருக்கிறாங்க. நாங்களாம் கிராமத்தில் வாரத்துக்கு ஒருக்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மாதத்துக்கு ஒருக்க சைக்கிளையோ வாகனத்தில் கடந்து போவோம், ஒரு ப்ரேயர் வாக்கு பண்ணிவிட்டு. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஷேர்பூர் ஒரு கிராமம் இருக்குது. நானும் மனைவியும் 3 மாதமாக அந்த கிராமத்தை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சுற்றுவோம். அப்படியே பைக்கிலே போய் சுற்றி நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு வருவோம். எப்படியாவது ஆண்டவர் ஒரு ஆத்துமங்களை தாங்க, ஒரு ஆத்துமங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ சொல்ல, ஒரு சபை கூட இருக்காது, ஒருத்தர் கூட இயேசுவை பற்றி தெரியாது. ஆண்டவரை ஆத்துமாவை தாங்க, ஆத்துமாவை தாங்க. கர்த்தருடைய கிருபை சொல்கிறேங்க. அந்த ஷேர்பூர் அந்த கிராமத்தில் பார்த்தீங்க, இன்றைக்கி கர்த்தருடைய கிருபையில் ஒரு 5 பேர் கூட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. பிரயாசப்படணுங்க. பிரயாசப்படுகிறவன் பலனில் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். வசனம் தெரியும் பாஸ்டர். பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். பிரயாசப்படணும். எதுக்கு பிரயாசப்படணும்? ஒரு ஆத்துமா. கடந்த நாட்கள் நம்ம சபையிட்ட சொல்லியிருந்தோம், ஒரு ஆண்டுக்கு நீ என்ன பண்ணணும்? 2 ஆத்துமாவை சபைக்கு கொண்டு வரணும். நல்லா சொல்கிறேங்க, 2 ஆத்துமா சொன்னோம். இன்றைக்கி சபையில் பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான ஒரு அம்மா இருக்கிறாங்க, 5 பேர் சபை கொடுத்துருக்குறாங்க. 5 பேர் வயசானம்மா, எழுத தெரியாது, வசனம் படிக்க தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் இன்றைக்கி அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எங்கே வேலைக்கு போகிறாங்களோ அங்கே இயேசுவை பற்றி சொல்லி அங்கே உள்ள கொஞ்சம் ஆட்களை என்ன பண்ணுறாங்க, சபையை கூட்டு வராங்க. நீங்களும் நானும் சும்மா இங்கே இருக்கிறோம் பார்த்தீங்களா? ஒரு கூட்டம் அங்கே படிக்காமையே கல்லாதவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றார். நம்ம எழுந்து போகணுங்க. அந்த சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கிராமங்களுக்கு நீங்கள் கிராமத்துக்கு வந்து பார்த்தீங்க, உங்களுக்கு தெரியும். அந்த கிராமத்தில் போகும்போது குட்டி பிள்ளைகளாக இருக்கும். குட்டி பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அப்படியே தெருவில் குப்பை பிறக்கிறது, அப்படியே விளையாடுறது, அப்படியே இருப்பாங்க. நாங்கள் கடைசி நாட்களில் வந்து கார்த்திக் அண்ணன் டீம் வந்திருந்தாங்க, கார்த்திக் கமாலில் அண்ணன் டீம் அங்கே வந்திருந்தாங்க. அவங்க அந்த மக்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டாங்க. நான் ஊரில் எல்லாம் போது அங்கே பார்த்தீங்க, அந்த ஒரு 45 பிள்ளைங்க இருப்பாங்க. எல்லாம் ஓரளவுக்கு பிள்ளைங்க வளர்ந்துருக்கும். ஆனால் ஸ்கூலுக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த பிள்ளைகள் போகல. என்ன காரணம் கேட்டால், அந்த பிள்ளைங்க அவங்க அம்மா அப்பா வந்து குப்பை அள்ளுவாங்க. அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாரத்துக்கு ஒருக்க தான் அந்த சொல்லுவாங்கள்ல, அந்த நிம்பு, அதாவது லெமன் எலுமிச்சம்பழத்தையும் அந்த மிளகாவையும் கட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வாரத்துக்கு சனிக்கிழமை அந்த வேலைக்கு அம்மா அப்பா போகிறாங்க. இதனால் என்ன ஆனா, அந்த குட்டி பிள்ளைகளை வந்து ஸ்கூல் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க டீம் வந்து பார்த்து ஜோமெண்ட்டு போயிருக்காங்க. அந்த பிள்ளைய கர்த்தருடைய கிருபை சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த பிள்ளைங்கன்னா 1 வருஷத்துமா 4 பிள்ளைங்க கர்த்தருடைய கிருபையினால் பக்கத்தில் ஒரு ஸ்கூலுக்கு படிக்க போயிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏதாவது சொன்னேன் பார்த்திங்க, ஏதாவது செய்யணும். 40 தலைமுறை என்ன ஞாபகம் வச்சுருக்கணும். 40 தலைமுறை உங்களை ஞாபகம் வச்சுருக்கணும், சொல்லணும். அன்னைக்கு அந்த அங்கிள் ஆண்டி எங்கள் வீட்டுக்கு வந்து இயேசுவை சொன்னனால தான் இன்றைக்கி என் குடும்பம் தப்பிக்கப்பட்டுருச்சு. அந்த அங்கிள் ஆண்டி எனக்கு ரட்சிப்பை குறித்து சொன்னாங்க, என்னை படிக்க வச்சாங்க, என்னையா எல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கேன், நான் படிக்க போயிட்டுருக்கேன் சொல்லி ஒரு குடும்பம் உங்களை ஞாபகப்படுத்தணும். அப்படின்னா நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் ரொம்ப அதிகமாய் காணப்படுகிறது. ஆமேன், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சபையாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவோம்னா, வட மாநிலத்தை குறித்து பேடன் கொள்வோம். இங்கே இருந்தது போதுங்க. இப்போ கடந்த ஒரு 6 இப்போ சபைக்கு புதுசாக வந்திருக்கீங்களா? யாராவது புதுசாக இந்த 6 மாதத்துக்குள்ளக்க புதுசாக யாராவது வந்திருக்கீங்களா? புது ஆத்துமாக்கு யாருமே இல்லையா? 1 ஆண்டுகளாக
புதுசாக அப்படின்னா இயேசுவை அறியாமல் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அப்படி புதுசாக ரொம்ப என்ன ஃபஸ்ட்டு ஆமாம் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. பண்ணுங்கள், ஏதாவது பண்ணுங்கள். மறிக்கிறதுக்குள்ளே ஏதாவது பண்ணிட்டு மறிச்சிடுவோம். ஏன்னா அதாங்க ஆண்டு ரொம்ப எதிர்பார்க்குறாருங்க. என்ன சொல்ல மனசில் மாட்டேங்குது. உங்களை பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு. ரொம்ப கவலை. ஐயோ, இந்த குடும்பம் நல்லா ரட்சிப்பை வந்திருக்காங்க, இயேசு அறிஞ்சிருக்கிறாங்க, ஆனால் ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ண முடியலையே. எனக்கே இவ்வளோ கவலை இருக்குது அப்படின்னா உங்களை குறித்து உங்கள் ஜெபத்தை கேட்குற ஆண்டவருக்கு எவ்வளவு கவலை இருக்கும், எவ்வளோ அழுகுவார். இந்த பெண்மணி, இந்த ஆண், இந்த தம்பி தினமேட்ட ஜெபம் பண்ணுறாங்க, தினமும் நான் கொடுக்குறேன், நான் எல்லாம் பண்ணுறேனே, ஏன் எதிர்த்து அவள் செய்ய மாட்டேங்கிறாங்களே, நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா அந்த குடும்பம் செய்ய மாட்டேங்க சொல்லி ஆண்டவர் அழுகிறாருங்க. நிஜமாக சொல்கிறேன், ஆக்கில்லா பிரிஸ்கில்லா போல் நம்ம குடும்பம் இன்னைக்கு இருக்கணும், ஆனால் அப்படி இல்லாமல் போயிருச்சே, இன்றைக்கி நம்ம குடும்பம் வேலையை பார்க்குறோம், நல்லா பண்ணுறோம், ஆனால் செய்ய வேண்டிய கடமைகளை, தேவனுக்கு செய்ய வேண்டிய ஊழியங்களையும் பணிகளையும் நாம் செய்ய தவறிவிட்டோம். கிராமங்கள் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. கிராமங்கள் உங்களை எதிர்பார்க்குது. எப்போ வருவாங்க தமிழ்காரங்க, எப்போ ஜெபிக்கிற மக்கள் இந்த கிராமத்துக்கு வருவாங்க, எப்போ நற்செய்தி சொல்லக்கூடிய மக்கள் இந்த கிராமத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு அறுவடைக்கு ஆட்கள் எல்லாம் தகுதியாக இருக்குது, எல்லாம் கேட்குது. என்னை காப்பாற்ற யார் வருவா, நான் கட்டப்பட்டு இருக்கிறேனே, பிசாசுடைய கிரியில் கட்டப்பட்டு இருக்கிறேனே, பாபாக்கள் என்னை கட்டி வைத்திருக்கிறார்களே, எனக்கு நற்செய்தி சொல்வதற்கு ஆட்கள் இல்லையே சொல்லி ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உள்ள அப்படியே குமுறிக்கிட்டு இருக்குது, அழுதுகிட்டு இருக்குது. சபையே, தமிழ் சபை, நீ எழுந்து வா, நீ கிராமங்களுக்குள்ள போ, உன்னால் பல கிராமங்களுக்குள்ள நற்செய்தி சொல்லட்டும், உன்னால் பல கிராமங்களுக்குள்ள சபைகள் கட்டப்படட்டும். ஆமேன்.